நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆள்வதற்கு நாடு இல்லாத சத்திரியரான தமகோஷர் யாதவ படைகளின் உதவியோடு அரசமைக்கிறார். அதற்காக யாதவ பெண் சுருதகீர்த்தியை மணந்து கொள்கிறார். நாடு அமைந்துவிட்டது, அரசராக ஆகிவிட்டார். ஆனால் குலப்பெருமை அதை இழந்து விடுகிறார். மற்ற சத்திரியர்கள் அவரை சத்திரியராக ஏற்கவில்லை. அவரது மகன் சிசுபாலனையும் சத்திரிய அவை ஏற்கவில்லை. அதனால்தான் வைசால நாட்டு இளவரசியான பத்ரையை தூக்கி கொண்டு வரும்படி தனது மகன் சிசுபாலனிடம் சொல்கிறான். தந்தைக்கு நாடு கிடைத்தது, மகனுக்கு குல பெருமை கிடைத்தது. ஆனால் அவர்களின் வாழ்க்கை அது மிக கடுமையானதாகவே இருக்கிறது. சத்திரியரான தமகோஷர் யாதவ பெண் முன் தான் பணிந்து விட்டதையும் அதனால் சத்திரியர் அவைகளில் தான் சிறுமைப்படுத்தப்பட்டதையும் அவரால் மறக்க இயலவில்லை. எப்படியாவது தன் மனைவியை அவமானப்படுத்திவிட வேண்டும் என்று முயல்கிறார். ஆனால் ஸ்ருதகீர்த்தியோ தன்னால் தான் தனது கணவன் அரசராக ஆனான் என்பதை நன்றாக உணர்ந்திருந்ததனால் அவர் முன் உறுதியோடு நிற்கிறாள். அவரால் அவளை எதுவும் செய்ய இயலவில்லை. வலிப்பு வந்து கீழே விழுந்து விடுகிறார். வெண்முரசு பன்னிரு படைக்களம் அத்தியாயம் 55. சபரி சரிந்து விட்டது என்ற செய்தி ஸ்ருதகீர்த்திக்கு அவள் கொற்றவை ஆலயத்திற்கு சென்று அரச முறை பூச்செய்கைகளை முடித்துவிட்டு திரும்பிக் கொண்டிருந்த போது வந்தது. அவள் புருவத்தை சற்றே சுருக்கி எந்த உணர்வும் இல்லாமல் என்ன செய்கிறது என்றாள். காலையில் ஏதோ எண்ணியது போல கிளம்பி சென்றிருக்கிறது. 10 அடி தொலைவில் சரிந்து விழுந்திருக்கிறது. வயிற்றுக்குள் குடல்கள் நிலை பிறழ்ந்து விட்டன. உயிர் பிழைப்பது அரிது என்கிறார்கள் என்றாள் செடி. அவள் தலையசைத்துவிட்டு நடந்தாள். சற்று நேரத்திலேயே சபரியை முழுமையாக மறக்க முடிந்ததை மீண்டும் நினைவு கூர்ந்த போது உணர்ந்து வியந்தாள். அதன் ஒளி கேட்டுக்கொண்டிராததனால்தான் அது என்று எண்ணிக்கொண்டாள். அதை பற்றி கேட்க வேண்டும் என்று தோன்றினாலும் உடனே தவிர்த்தாள். காலை உணவுக்கு பின் அவளுக்காக சூதப்பெண் ஒருத்தி யாழ் இசைக்க மஞ்சத்தில் படுத்தபடி அதை கேட்டுக்கொண்டிருந்தாள். அவள் உள்ளம் இசையில் படியவில்லை. எப்போதுமே அவள் இசையை செவி கொடுத்து கேட்டதில்லை. இளைப்பாறுதலுக்குரிய ஓர் ஒலி என்றே இசையை அறிந்திருந்தாள். விசிறையை வரச் சொல்ல வேண்டும் என்று தோன்றியது. அவள் மாளிகை அரச மாளிகை தொகுதியிலிருந்து விலகி இருந்தது. அவளை எண்ணும் போதெல்லாம் அந்த தொலைவும் சேர்ந்தே எண்ணத்தில் எழுந்தது. சபரியை பார்ப்பதென்றால் விசிறையுடன் செல்ல வேண்டும் என்று எண்ணிக்கொண்டாள். பார்க்க போகாமல் இருக்க முடியாது. அவள் அதை பார்க்க வருவாள் என்று அங்கே அனைவரும் எதிர்பார்த்திருப்பார்கள். தமகோஷர் அவளை பார்க்க விழைவதாக சேடி வந்து சொன்னாள். பேரரசர் வந்து கொண்டிருக்கிறார் பேரரசி என்றாள். அவர் பெரும்பாலான நேரங்களில் சூக்திமதியில் இருப்பதில்லை. சூக்திமதியை வென்று முடிசூடி கொண்டாட்டங்கள் முடிந்த பின்னர் அந்நகரம் அவருக்கு ஒரு பொறுப்பு என்ற பொருள் அளிக்க தொடங்கியது. அரச பணிகளுக்கு அப்பால் அங்கு அவர் ஆற்ற ஏதுமில்லை என்று உணர்ந்தார். களியாட்டும் ஓய்வும் கராளமதியில்தான் நிகழ்ந்தன. நாள் செல்ல செல்ல அவர் பெரும்பாலான நாட்களில் கராளமதியிலேயே இருந்தார். சிசுபாலன் முடிசூட்டி கொண்ட பின் அரிதாகவே தலைநகருக்கு வந்தார். கராளமதியில் அவரால் தன் இளமைக்குள் செல்ல முடிந்தது. அச்சமும் பதற்றமுமாக அரசு இழந்திருந்த இளமை நாட்களின் துடிப்பையும் கனவையும் அங்கு மீட்டெடுத்தார். அவள் அறிந்த தமகோஷரின் முகம் கவலையும் நிலையின்மையும் கொண்டதாகவே இருந்தது. இளம் மனைவியாக அவள் அங்கே வந்தபோது அவர் நிலை கொள்ளாத அரசின் தலைவராக ஒவ்வொரு நாளும் பதற்றம் கொண்டிருந்தார். யாதவர்களின் உதவியுடன் அவர் அரசை வென்றதை பாரத வருஷத்தின் சத்திரியர் ஏற்கவில்லை. அவர்கள் படை திரள்வதை தடுத்தது மகதத்துடன் அவர் உறவு கொள்ளக்கூடும் என்ற ஐயம். மகதத்தின் புதிய அரசன் ஜராசந்தன் கம்சனுக்கு அணுக்கமானவனாக இருந்தான். கம்சனுக்கு யாதவர் மனம் மறுத்துத்தான் அவளை சேதி நாட்டுக்கு அரசு என்று அனுப்பியிருந்தனர். அந்த ஊடுபாவுகளில் ஒவ்வொரு கணமும் தமகோஷர் ஈடுபட்டிருந்தார். முதல் மந்தன இரவில் கூட அவர் அரச ஓலைகளை கொண்டு வந்து இடைவிடாது வாசித்து கொண்டிருந்தார். நீ துயில் கொள்க, நம் அரசுக்கு எதிராக வங்கமும் கலிங்கமும் படை கொண்டு எழக்கூடும் என்கிறார்கள். மாளவ படைகள் முன்னரே கிளம்பி எல்லை வரை வந்துவிட்டன என்றார். அவள் மஞ்சத்தில் சுருண்டு படுத்து நெய்யகலின் செவ்வொளியில் தெரிந்த அவர் முகத்தையே நோக்கி கொண்டிருந்தாள். களைத்த விழிகளுக்கு கீழே 2 மடிப்புகளாக தசை வளையங்கள், உலர்ந்து சுருங்கிய கனி போல கரிய தடம், உதட்டை சுற்றி வெடிப்பு போல கண்ணமடிப்பு, கண்கள் நீர்மை கொண்டிருந்தன. கராளமதியில் முடிவில்லாத காத்திருப்பில்
தமகோஷரை ஆற்றுப்படுத்தியது மதுதான் என அவள் அறிந்திருந்தாள். ஏவலர் கதவை தட்டி புதிய செய்திகளை அளித்து கொண்டே இருந்தனர். அவள் எப்போதோ துயின்று அதில் கம்சனை கண்டாள். விழித்த போது சாளரங்கள் ஒளி கொண்டிருந்தன. அருகே அவர் படுத்திருந்த சேக்கையின் குழி குளிர்ந்திருந்தது. அவள் எழுந்து நீராடி மகளிர் கூட்டத்திற்கு சென்றாள். மீண்டும் அவரை 18 நாட்களுக்கு பின்னர் தான் கண்டாள். அன்று அவர் அவளுடன் இருக்கையிலேயே பதற்றம் கொண்டிருந்தார். வாயிலிருந்து மட்டுமல்லாது வியர்வையிலும் யவன மதுவின் நாற்றம் எழுந்தது. 3 மாதங்களுக்குள் துலா நிகர் நிலை கொண்டது. தமகோஷர் அஸ்தினபுரியின் பாண்டுவிடம் உறவு கொள்ளக்கூடும் என்ற ஐயத்தை உருவாக்கினார். அதை பயன்படுத்தி மகுதத்துடன் படை கூட்டு செய்து கொண்டார். ஜராசந்தனுக்கு பரிசில்கள் அனுப்பி பரிசில்கள் பெற்றார். அவள் தமகோஷருடன் அரசமுறை பயணமாக ராஜகிரகத்திற்கு சென்றாள். முதல் முறையாக ஜராசந்தனை அப்போதுதான் பார்த்தாள். அவனை யாரோ அரசிலங்குமரன் என்றே எண்ணினாள். மீசையற்ற மஞ்சள் நிற முகமும் கரிய நீள்குழலும் விரிந்த பெருந்தோள்களுமாக அவன் சிறுவனை போல் இருந்தான். சிறுவர் போல் இருக்கிறார். இத்தனை இளையோன் என்று நான் எண்ணவே இல்லை என்றாள். ஏன், அவனுக்கு அரசி என்றாக விளைவு எழுகிறதா என்றார் தமகோஷர். இதென்ன கேள்வி? அரசர்களின் சொற்கள் மூதாதையரால் எண்ணப்படுகின்றன என்றாள். பெண்களின் எண்ணங்களை பாதாள மூர்த்திகள் ஆழ்கின்றன என்றார் தமகோஷர். இழிமகனை போல் பேச வேண்டாம் என்று அவள் சொன்னதும் கையை ஓங்கியபடி எழுந்து, இழிமகள் நீதான். கன்ரோட்டி வாழ்ந்த சிறு குடிப்பெண். உன் குலத்தில் பசு சூழ் கொள்வது போல பெண்கள் கருவுறுகிறார்கள் என உலகே அறியும் என்றார். அவள் புன்னகைத்து, அந்த குடியின் வாளால் தான் உங்கள் முடி அமைந்தது என்றாள். சீ, வாயை மூடு சிறு மகளே என்றபடி அவர் அவளை அடிக்க கையோங்கினார். அடிக்கலாம். உபரிசிரவசுவின் குருதியில் ஒரு களிமகன் பிறந்ததை அவர் கொடிவழி மூதாதையர் வெண்ணிலிருந்து நோக்கட்டும் என்றாள். அவர் மூச்சிறைக்க கை தாழ்த்தி, உன்னை மணந்தது என் வாழ்வின் வீழ்ச்சி. அவ்வெளி செயலுக்கு தண்டனையாக அத்தனை சத்திரிய அவையிலும் கூசி நிற்கிறேன். இதோ இந்த அரக்க மைந்தன் முன் முடி தாழ்த்துகிறேன் என்றார். வாழ் கொண்டு வெல்லாத முடியை சூடலாகாது. அது பாறை என எடை கொள்ளும். கழுத்தெலும்பை முறிக்கும் என்றாள் ஸ்ருதகீர்த்தி. அவளை வெல்வதற்காக அவர் உள்ளம் பரபரத்தது. கிடைத்த நுனியை பற்றி உவகை கொண்டு எழுந்தது. உன் உள்ள முறையும் கரவுருவோனும் வருகிறான். மகதத்தின் சிற்றரசனாக எனக்கு பின்னால் அவை அமர்கிறான் என்றார். இல்லை, மதுராவின் கம்சரின் பீடம் முன்னிரையில்தான். அவர் மகதத்தின் மணமுறை அரசர் என்றாள் ஸ்ருதகீர்த்தி. ஒரு கணம் பதைத்து என்ன செய்வதென்று அறியாமல் திகைத்த பின், முறையிலே ஒரு நாள் உன் கழுத்தில் வாழ் பாய்ச்சுவேன். அன்றுதான் முழு ஆண்மகனாவேன் என்றார். ஆம் என்று அவள் மெல்லிய புன்னகையுடன் அவர் விழிகளை நோக்கி சொல்ல, உளம் நடுங்கி கைகள் பதற வெளியே செல்ல முயன்றவர் கை கால்கள் இழுத்து கொள்ள வலிப்பு வந்து பின்னால் சரிந்து மரத்தரையில் ஓசையுடன் விழுந்தார். அவர் உடல் அதிர வலிப்பு கொண்டு கிடப்பதை அவள் அசையாமல் நோக்கி கொண்டிருந்தாள். அவர் நெற்றி மடிப்பில் ஒரு ஆழ்ந்த குழி விழுந்தது. கை கால்கள் உடலில் இருந்து விலகியவை போல திசையழிந்து அசைந்தன. ஏவலர் உள்ளே வந்து அவரை நோக்கி குனிந்து மெல்ல தலையை தூக்கி வாய்க்கோழை புரைக்கேறாமல் வெளியே வழியும்படி செய்தனர். அவரது விழிகள் செருகி உள்ளே சென்றன. களைத்த கைகள் இரு பக்கமும் சரிய, விரல்கள் இல்லை என்று விரிந்தன. முழுமையாக தோல்வி கண்டவரை போல. முதல் முறையாக அன்று அவள் முன் வலிப்பு வந்த பின் அவர் அவளை தவிர்க்க தொடங்கினார். எப்போதாவது மகளிர் கூட்டத்திற்கு வரும்போதும் மூக்கு வழிய குடித்து ஏவலரால் தாங்கப்பட்டு வந்தார். அவளுடன் விலங்கென உறவு கொண்டார். அவளை அறைந்து வீழ்த்தி புணர்ந்து விலகிய பின், நீ இழிமகள், உன் உள்ளத்தில் உரைபவனை அறிவேன் என்று குழறி கொண்டிருப்பார். அவரது வன்முறைக்கு அப்போதுதான் அவளால் நிகரீடு செய்ய முடியும். புன்னகையுடன் ஒரு சொல்லும் பேசாமல் படுத்திருப்பாள். பேசு இழிமகளே என்று அவர் அவளை அறைவார். என்ன எண்ணுகிறாய்? எதற்காக சிரிக்கிறாய்? கீழ்பிறவியே என்று அவளை உதைப்பார். ஆனால் அவர் உடல் 4 பக்கமும் முடிச்சவிழ்ந்து சரியும். அவரது அடிகளில் பெரும் பகுதி சேக்கை மேல்தான் விழும். மெல்ல தளர்ந்து, தெய்வங்களே, மூதாதையரே, இழிமகன் ஆனேன், இழிவு சூடினேன் என்று அவர் அழத் தொடங்குவார். வெம்மி அழுது மெல்ல ஓய்வார். ஒரு முறை அவ்வழுகையின் உச்சத்தில் அவருக்கு வலிப்பு வந்தது.
அவள் அருகே படுத்தபடி அவ்வுடலை நோக்கி கொண்டிருந்தாள். 4 பக்கமும் கண்ணுக்கு தெரியாத கந்தர்வர்கள் சூழ்ந்து அதை ஓங்கி ஓங்கி மிதிப்பது போல் இருந்தது. கம்சன் கொல்லப்பட்ட செய்தியை அவர்தான் அவளிடம் வந்து சொன்னார். அது பறவை தூதாக வந்ததுமே அவர் மகளிர் கூட்டத்திற்கு வந்தார். அவள் இசை கேட்டு அரை துயிலில் இருந்தாள். அரசர் வருவதை செவிலி அறிவிப்பதற்குள் அவர் உள்ளே வந்தார். அரச செய்தி உன்னிடம் அறிவித்தாக வேண்டும் என்றார். அவள் எழுந்து புருவம் சுருக்கி நோக்க, இன்று உச்சி பொழுதில் மதுவனத்தின் யாதவ இளையோர் இருவரும் தங்கள் தாய்மாமனாகிய கம்சனை மற்போரில் கொன்றனர். அவள் அவரது உதடுகளையே நோக்கி கொண்டிருந்தாள். யாதவர்களில் அது தந்தை கொலைக்கு நிகரானது. குங்குரர்களும் போஜர்களும் அந்தகர்களும் சினம் கொண்டிருக்கிறார்கள். இளையோர் மதுராவை கைப்பற்றி மதுவனத்தின் கொடியை கோட்டை மேல் ஏற்றிவிட்டிருக்கிறார்கள். விஷ்ணிகள் அதை கொண்டாடுகிறார்கள். விஷ்ணிகளும் பிறரும் போரில் இறங்கக்கூடும் என்று செய்தி வந்தது. அவள் ஒரு பெருமூச்சில் தன்னுள் நிறைந்த அனைத்தையும் ஊதி வெளியே விட்டாள். ஏன் தன் உள்ளம் கொந்தளிக்கவில்லை, ஏன் சினமோ துயரோ எழவில்லை என்று வியந்து கொண்டாள். நெஞ்சை பிளந்து குருதியாடி இருக்கிறார்கள். அதிலும் யாதவ இளையோனை கார்த்தவீரியனுக்கு நிகரான கருணையின்மை கொண்டவன் என்கிறார்கள். அவள் முற்றிலும் தொடர்பில்லாமல், நான் கருவுற்றிருக்கிறேன் என்றாள். என்ன என்றார் அவர் புரியாமல். நான் கருவுற்றிருக்கிறேன், மருத்துவச்சி அது சேதியின் இளவரசன் என்கிறாள் என்றாள். அவர் வாய் திறந்திருக்க அவளை அலையும் விழி இணைகளுடன் நோக்கினார். நன்று என்றார். முறைமைச் சடங்குகளுக்கான அரசாணைகளை பிறப்பிக்க வேண்டும். நான் மருத்துவச்சியிடம் ஆணையிட்டிருக்கிறேன். அவள் நிசீமரிடம் சொல்வாள் என்றாள். அன்று மாலையே திருமுகமறைவோர் சபரியின் மேலேறி இரட்டை முரசை முழக்கி அவள் கருவுற்றிருக்கும் செய்தியை சூக்திமதிக்கு அறிவித்தனர். உபரிசர்வசின் கொடி வழியில் ஒரு இன்மலர், சேதிக்கு ஓர் இளவரசர், தமகோஷ மாமன்னரின் அரியணைக்கு உரியோர், பாரத வருஷத்தின் பெரு வீரர் என அவர்களின் குரல் ஒலித்து கொண்டிருந்தது. அவள் இருளசைவாக தெரிந்த சபரியின் உடலையே நோக்கி கொண்டிருந்தாள். தமகோஷர் களைத்த நடையுடன் வந்து அவருக்கான மந்தன அறைக்குள் செல்வதைக் கண்ட பின்னரே அவள் எழுந்து அவ்வறைக்குள் சென்றாள். அவர் மஞ்சத்தில் அமர்ந்து மார்பின் மேல் கைகளை கட்டி கொண்டிருந்தார். அவள் உள்ளே நுழைந்து கதவை சாத்தியதும், உன் மைந்தனை சந்தித்தாயா என்றார். ஆம் என்றபடி அவள் அருகே அமர்ந்தாள். இப்போது அவன் மறு எல்லைக்கு சென்று விட்டான். ராஜசூய வேள்விக்கு செல்வதற்கான ஏற்பாடுகள் நாட்கணக்காக நிகழ்கின்றன. கருவூலத்தையே கொண்டு சென்று அங்கே கவிழ்த்துவிட்டு மீழ்வான் என அஞ்சுகிறேன் என்றார். அவள் புன்னகை செய்தாள். அவனை பற்றி பேசவே உன்னிடம் வந்தேன் என்றார். அவன் இருக்கும் நிலையை நீ அறிய மாட்டாய். அந்நிலையிலிருந்து நான் மீண்டு கடந்து முதுமையை வந்தடைந்தேன். அவன் உடல்நிலை உங்களை போன்றதே என்றாள். அது மட்டுமல்ல என அவர் தடுமாறினார். எந்த பெண்ணிடமும் உறவு சீரமையவில்லை என்றார். அவள் புன்னகை புரிந்தாள். ஏனென்றால் அவன் உடல் முழுமையாக இறுக்கி நரம்புகளால் கட்டப்பட்டிருக்கவில்லை. அவன் என்ற பின் அவள் கையை எட்டி தொட்டு, நான் அஞ்சுகிறேன் சுருதை, அவன் பாரத வருஷத்தின் மாவீரன் என்றாள். ஆம், ஆனால் அவன் வெற்றியை நோக்கி செல்லவில்லை, பலிபீடத்தை தேடிக்கொண்டிருக்கிறான். மண்டையை கற்பாறையில் முட்டி உடைத்து உதிரும் வரையாட்டின் வெறி கொண்டிருக்கிறான். உங்கள் உள மயக்க அது என்றாள். இருக்கலாம், நீ அவனிடம் பேசு, அவன் எல்லைகளை பற்றி சொல். அவள் முகம் இறுகியது. எல்லை என்றால் என்றாள். சுருதை, அவன் மாவீரன், ஆனால் இளையாதவனுக்கு எவ்வகையிலும் நிகரானவன் அல்ல. அது உங்கள் எண்ணம் என்று சுருதகீர்த்தி பற்களை கடித்தபடி சொன்னாள். அவர்கள் இருவரும் ஒரே துலாவின் 2 தட்டுக்கள். முள் எங்கு நிற்க வேண்டும் என ஊழ் முடிவு செய்யட்டும். அவர் சலிப்புடன், நான் பலமுறை உன்னிடம் சொன்னது இது. இளமை முதலே அவன் உள்ளத்தில் இளையாதவன் மேல் காழ்ப்பை உருவாக்கிவிட்டாய். அவன் வாழ்க்கையே அவ்வாறாக நீ வடித்தாய். ஸ்ருதகீர்த்தி, ஆம், ஆகவேதான் அவன் பாரத வருஷத்தின் முதன்மை வீரர்களில் ஒருவனானான். வீழ்ந்தாலும் அவ்வாறே எண்ணப்படுவான் என்றாள். சூதர் பாடுவதென்ன என்று அறிவாயா என்றார் தமகோஷர். உன் கோரிக்கைக்கு ஏற்ப இளையாதவன் உன் மைந்தனின் 100 பிழைகளை பொறுத்தருள்வதாக வாக்களித்திருக்கிறானாம். 1 குறைய 100 பிழை ஆகிவிட்டது என்கிறார்கள். அவள் புன்னகைத்து, அந்த 1 என்ன என்கிறார்கள்? சிரிப்பதற்குரியதல்ல இது. அப்பாடலை கேட்டபோது என் உள்ளம் நடுங்கிவிட்டது. எங்கோ என் அகம் அது உண்மை என்று சொன்னது. அவர் மீண்டும் அவள் கையை பற்றி,
அவன் சென்று கொண்டிருப்பது அந்த 100வது பிழையை நோக்கித்தான். நான் என்ன செய்ய வேண்டும் என்றாள். அவன் ராஜசூய வேள்விக்கு செல்ல வேண்டியதில்லை. நீ ஆணையிட்டால் மட்டுமே அவன் அதை கேட்பான். அவன் இளைய யாதவனை நேர்கொள்ளலாகாது. உங்கள் வீண் அச்சத்திற்காக என்று சொல்ல போக அவர் தடுத்து, ஆம், வீண் அச்சம்தான், அப்படியே கொள். ஆனால் அதன் பொருட்டு நீயும் உன் மகனும் என் மேல் இரக்கம் கொள்ளலாம். முதிய வயதில் மைந்தர் துயர் போல பெரும் கொடுமை பிரிதில்லை. அதை எனக்கு அளிக்க வேண்டாம் என அவனிடம் சொல். நான் உன்னிடம் கூறும் ஒரே வேண்டுகோள். அவள் ஒன்றும் சொல்லாமல் இருந்தாள். சொல் என்றார் டமகோஷர். சொல்கிறேன் என்றாள். எனக்கு ஆணையிட்டு உறுதி கொடு என்றார். ஆணையிட மாட்டேன். என் அன்னை தெய்வங்களின் விழைவுப்படியே என் நா எழும் என்று அவள் சொன்னாள். அவர் பெருமூச்சுடன் தளர்ந்தார். இருவரும் ஒருவரை ஒருவர் நோக்கி அமர்ந்திருந்தனர். பின்னர் அவர் எழுந்து, நான் செல்கிறேன், அங்கே அவை எனக்காக காத்திருக்கிறது என்றார். அவளும் எழுந்தாள். வெளியே சபரியின் பிளிரல் கேட்டது. அன்னை களிறு, அது இன்றிரவு வெண்போகும் என்று மருத்துவர் சொன்னார்கள் என்றார் தமகோஷர். அவள் ஆம் என்றாள். அன்னையை பார்க்க சிசுபாலன் வருகிறான். அவனது அன்னை சிசுபாலன் பிறக்கும்போது நடந்தவற்றை எல்லாம் சொல்கிறாள். அவன் தேள் போல பிறந்தான் என்றும் அவனை முடிச்சிட்டு மனித உடலாக்கியவன் இளைய யாதவன்தான் என்றும் கூறுகிறாள். அது மட்டுமல்லாமல் எதிரி நாட்டரசனாக போகிறவனை ஏன் உருவாக்கினாய் என்று அவள் கேட்க, தான் உருவாக்கிய உடல் என்பதனால் அவனது 100 தவறுகள் வரை தான் அவனை மன்னிப்பதாகவும் இளைய யாதவன் கூறியதாக சொல்கிறாள். சிசுபாலன் தன் அன்னையிடம், என்னை உருவாக்கியவனே இளைய யாதவன் என்றிருக்க அவன் மீது இப்படி ஒரு வஞ்சத்தை என்மேல் ஏன் ஏற்றினீர்கள் என்று கேட்கிறான். பெற்ற மகன் முன்பு ஒரு தாய் தனது மனதை எப்படி திறந்து காட்ட முடியும்? அதனால் வெறுமனே தெரியவில்லை என்று மட்டும் சொல்கிறாள். அதுதான் உண்மையா? அந்தியில் அவள் அழைப்பை ஏற்ற சிசுபாலன் அவளை பார்க்க மகளிர் கூட்டத்திற்கு வந்தான். அவள் தன் மஞ்சத்தரைக்குள் இருந்தாள். உச்சியுணவுக்கு பின் அவளுக்கு கடும் உளச்சோறும் தலைவலியும் ஏற்பட்டிருந்தது. மருத்துவச்சியர் அளித்த மலைப்புல் தைலத்தை தேய்த்து கொண்டு படுத்திருந்தாள். வெளியே திறந்த சாளரம் வழியாக குளிர்ந்த ஒளி உள்ளே வந்து அலையடித்தது. சிசுபாலன் வாயிலில் வந்து வணங்கி, அன்னையே, நலம் அல்லவா என்றான். வருக என்றாள். அவன் வந்து அவள் அருகே பீடத்தில் அமர்ந்தான். அவன் உடல்நிலை தேறியிருந்தான். தாடியும் தலைமுடியும் நீண்டு வளர்ந்திருந்த போதிலும் கரிய பளபளப்புடன் நெய் பூசப்பட்டு சீவி முடிச்சிட்டு கட்டப்பட்டிருந்தன. கழுத்தில் செம்மணி ஆரம் அணிந்து பட்டாலான இடை கச்சை கட்டி இருந்தான். அதில் முத்துக்கள் பதிக்கப்பட்ட பிடியும் சிப்பியாலான உரையும் கொண்ட குத்துவாள் இருந்தது. முகம் தெளிந்து கண்களில் சிரிப்பு கொண்டிருந்தான். நீ உளம் தேறியிருப்பதைக் கண்டு மகிழ்கிறேன் என்றாள். ஆம், இப்போது என்னிடம் அல்லல்கள் ஏதுமில்லை என்றான். இளையவளை பார்த்தாயா என்றாள். இல்லை, அதனால்தான் அல்லல்கள் இல்லையோ என்னவோ என்றான். அவள் புன்னகைத்து, அவள் உள்ளத்தை புரிந்து கொள், அவள் அஞ்சுவதும் முறையானதே என்றாள். ராஜசூயத்திற்கு கிளம்புவதற்கு முன்னர் அவள் மைந்தனை முறைப்படி பட்டத்து இளவரசனாக சேதியின் எண்வகை குடிகளின் தலைவர்களுக்கும் அறிவித்து ஓலை அளிப்பதாக ஒப்புக்கொண்டேன். ஓலைகள் நாளைக்கே சென்றுவிடும். விடை பெறும்போது புன்னகைப்பாள் என நினைக்கிறேன் என்றான். நீ ராஜசூயத்திற்கு செல்லக்கூடாதென்று ஆணை பெறும்படி உன் தந்தை என்னிடம் கோரினார் என்றாள். என்னிடம் முதலில் அதை சொன்னார், நான் மறுத்துவிட்டேன் என்றான். சோதர்கதை எதையோ கேட்டு நிலையழிந்திருக்கிறார். அவன் சிரித்து, துவாரகையின் யாதவன் என் 100 பிழை பொறுப்பதாக வாக்களித்திருக்கிறான் என்னும் கதை அல்லவா என்றான். ஆம் என அவள் புன்னகை செய்தாள். அதை அவன் அனுப்பிய சூதர்களே பாடியிருக்கலாம். அன்னையே, பாரத வருஷத்தை சூதர் கதைகள் வழியாக வெல்ல முடியும் என்றால் அவன் 7 முறை வென்றுவிட்டான் என்றான். ஆனால் அது உண்மை என்று அவள் சொன்னாள். என்ன சொல்கிறீர்கள் என்று அவன் சிரிப்பு மாறாமலேயே கேட்டான். அவன் கம்சரை கொன்ற அன்று காலையில்தான் மருத்துவச்சி நான் கருவுற்றிருப்பதை சொன்னாள். அச்செய்தியை அவள் சொன்னபோது நான் உவகை கொள்ளவில்லை. ஏதோ வரவிருப்பதற்கான பதைப்பை அடைந்தேன். உள்ளம் ஓய்ந்தே கிடந்தது. உன் தந்தை வந்து கம்சர் கொலையுண்டதை சொன்னார். அதுவும் என்னை நிலையழிய வைக்கவில்லை.
ஆனால் இரு செய்திகளும் ஒரே துலாவின் இரு முனைகளையும் நிக செய்வதாக ஓர் எண்ணம் எழுந்தது. அன்று இரவு நான் துயிலவில்லை. தாளாவலி கொண்டவள் போல படுத்து புரண்டும் எழுந்து இருள் நோக்கி நின்றும் மீண்டும் படுத்தும் கங்குல் பெருக்கை நீந்தி கடந்தேன். அன்றும் இன்று போல சபரியின் பிளிரல் எழுந்து கொண்டிருந்தது. இன்றைய பட்டத்து யானை காரகனை அவள் கருவுற்றிருந்த நாள் அது. இரவெல்லாம் அலறிக் கொண்டிருந்து காலையில் அவள் அவனை பெற்றாள். நம் நாட்டின் பெரும் கொம்பர்களில் அவனே தலையாயவன். அன்னை உடல் கிழித்தே பிறந்தான். பேரடை கொண்டிருந்தான். அவன் விழுந்த ஓசையை அன்று விடியலில் இங்கிருந்தே கேட்டேன். அன்னையின் குருதி நின்று அவள் உணவு கொள்ள 7 நாட்களாயின. உன் கரு நாட்களில் கனவுகளால் சூழப்பட்டிருந்தேன். இன்று எக்கனவையும் என்னால் எண்ண முடியவில்லை. இருளுக்குள் அலைந்து கொண்டிருப்பதைப் போல. சில சமயம் சில முகங்கள் மின்னி அணையும். மகதத்தில் முதல் முறையாக கண்ட கம்சரின் முகம், ஓவியத்தில் கண்ட இளைய யாதவனின் முகம். ஒவ்வொரு முறையும் கடும் சினத்துடன் விழித்துக் கொள்வேன். சினம் எவரிடம் என்று நான் அறிந்திருக்கவில்லை. எண்ணி எண்ணி நோக்கியும் ஏதும் புலப்படவில்லை. ஆனால் உச்சகட்ட சினத்தில் உடல் நடுங்கிக் கொண்டிருக்க எழுந்தமர்ந்து என்னை உணர்கையில் கைகள் இறுகி சுருண்டிருக்கும். பற்கள் கடிப்பட்டு அறையும் ஒலி எழும். முகம் இழுபட்டு வலிப்பு கொண்டிருக்கும். அந்நாளில் எனக்கு வந்த கனவுகளில் இன்றும் நினைவில் இருப்பது ஒன்றே. இன்றும் அவ்வப்போது அக்கனவு மீழ்வதுண்டு. ஒரு வெண்மணல் பரப்பை நான் கையால் அள்ளி அள்ளி அகற்றுகிறேன். ஒரு கை கிடைக்கிறது. உயிருடன் அசையும் விரல்களுடன் வெம்மை கொண்ட குழவி கை. மீண்டும் அள்ளும் போது இன்னொரு கை. 4 கைகள். அவற்றை எடுத்து அருகே வைத்த பின் உன் உடலை காண்பேன். நெற்றியில் ஆழ்ந்த ஒற்றை விழி திறந்து என்னை நோக்கி கொண்டிருப்பாய். பிற 2 விழிகளும் வெறும் தசைக்குழிகள். உன்னை அகழ்ந்தெடுப்பேன். உன் கால்கள் தனியாக அடியில் கிடக்கும். அவற்றை உன் உடலுடன் பொருத்தி வைப்பேன். உன்னை என் கைகளால் தடவி தடவி உலுக்குவேன். மைந்தா மைந்தா என்று அழைப்பேன். உன் உடல் 4 பக்கமும் குழைந்து சரியும். நான் அலறி எழுது கொண்டே இருப்பேன். என் மேல் நிழல் விழும். நிமிர்ந்து நோக்கினால் 4 கைகளும் முதல் விழியுமாக ஒரு தெய்வம் நின்றிருக்கும். அதை நான் அறிவேன். கரு முழுமை கொள்ளாது பிறக்கும் குழந்தைகளை காக்கும் தெய்வம் அது. சிசுபாலன் என்று அதை சொல்வார்கள். ருதுவனத்திற்கு அருகே உள்ள சப்தமம் என்னும் காட்டுக்குள் ஒரு கரும்பாறையில் புடைப்பு சிற்பமாக அது செதுக்கப்பட்டிருக்கும். கருவளையாத குழவியரை அங்கே கொண்டு சென்று தைல கிண்ணத்திலிட்டு உயிர் மீட்க முயல்வார்கள். உயிரிழந்தால் வாளால் நெடுக்கப் பொழுது அத்தெய்வத்தின் காலடியிலேயே புதைத்துவிட்டு மீழ்வார்கள் என்றாள் ஸ்ருதகீர்த்தி. முதல் கனவில் அத்தெய்வத்தைக் கண்டு, என் மூதாதையே, என் மைந்தனை எனக்களி என்று கூவினேன். தன்னை தொடரும்படி கை காட்டிவிட்டு அவன் நடக்க நான் உன்னை கையில் ஏந்தியபடி உடன் சென்றேன். நீ நீர் நிறைந்த வடிவற்ற தோல் பை போல என் கையில் ததும்பினாய். புதர்களில் கால்கள் சிக்க தள்ளாடியபடி சென்றேன். காட்டுக்குள் செறிந்த இருளுக்குள் அவன் நுழைந்தான். அதன்பின் அவனை நான் கேட்கவில்லை. ஒரு குரல் மட்டும் என்னை வழிநடத்தியது. இவ்வழி, இவ்வழியே தான் என அது என் காதருகே சொன்னது. செவி கூர்ந்தால் மிக தொலைவில் ஒலித்தது. இருளுக்குள் அப்பால் ஒரு வெள்ளி ஒளியை கண்டேன். அது ஒரு படையாழை. நான் அணுகிய போது அக்குரல் இங்கே இதுவரையில் என்றது. நான் விழித்து கொண்டேன் என்று ஸ்ருதகீர்த்தி சொன்னாள். நிமித்திகரிடம் கனவை பற்றி கேட்டேன். குழவி குறை மாதத்தில் பிறக்கக்கூடும் என்றார். ஆனால் தெய்வம் கனவில் வந்தமையால் நீ பிழைத்தெழுவாய் என்றும் சொன்னார். பிழைத்தெழுந்தால் உனக்கு சிசுபாலன் என்றே பெயரிடுவதாக வேண்டிக் கொண்டேன் என்றாள் ஸ்ருதகீர்த்தி. எண்ணியது போலவே நீ 7ஆம் மாதத்தில் பிறந்தாய். உன் உடல் என் கருவில் உருவாகிய சித்தத்தால் தொகுக்கப்பட்டிருக்கவில்லை. வலியே இல்லாமல் மிக எளிய ஓர் எண்ணம் போல வெளிப்பட்டு விட்டாய். உன் உடல் பல பகுதிகளாக சிதறி தன் கைக்கு வந்ததாக வயற்றாட்டி சொன்னாள். உனக்கு 3 விழிகளும் 4 கைகளும் இருந்ததாக அவளுக்கு தோன்றியது. அலறியபடி உன்னை கீழே போட போனாள். செவிலி உன்னை பிடித்து கொண்டாள். வயற்றாட்டி வலிப்பு கொண்டவள் போல விழுந்து விட்டாள். அவள் அந்த உலமழிவிலிருந்து மீளவே இல்லை. உன் நெற்றியில் ஆழமான வடு போல குழி ஒன்றிருந்தது. ஒரு வெட்டுப்புண் போல, தசை மடிப்பு போல, பார்வையற்ற விழி என. பிறந்த அன்று செவிலியின் கையில் இருந்த போதே உனக்கு 3 முறை வலிப்பு வந்தது. கை கால்கள் அதிர கரை வந்த மீன் போல நீ வாய் குவித்து காற்றை உண்டு விக்கிக் கொண்டிருப்பதை கண்டபோது என் உடலில் இருந்து உதிர்ந்த புழு என்றே எண்ணினேன். அருவருப்புடன் விழிகளை விலக்கிக் கொண்டேன்.
நீ உயிர் வாழ வாய்ப்பே இல்லை என்றனர் மருத்துவர். ஆனால் முளைச்செடியரின் பாலை நீ உண்ணும் விரைவை வைத்து நீ வாழ்வாய் என கணித்தனர் முது செவிலியர். நீ வளர்ந்தாய். ஆனால் வலிப்பு நோய் எப்போதும் இருந்தது. உன் உடல் ஓராண்டு காலம் வரை ஒருங்கிணையவே இல்லை. எதிரெதிர் திசைகளில் அமைத்து சேர்த்து கட்டி நிலத்திலிட்ட இரு தேள்களைப் போல நீ தோன்றினாய் என்று ஒரு செவிலி ஒரு முறை சொன்னாள். நீ எழுந்து நடப்பாய் என்றே நான் எண்ணவில்லை. உன் அழுகை ஒலியே மானுட குழுவிக்குரியதாக இருக்கவில்லை. அது கழுதையின் ஒலி என இங்கே செவிலியர் நடுவே பேச்சு இருந்தது. பின்னர் அதை சூதர்கள் பாடலாயினர். குழுவி என உன்னை நான் தொட்டதே இல்லை. உன்னை காணவும் அஞ்சினேன். உன் நினைவை அழிக்கவே முனைந்தேன். ஆனால் ஒவ்வொரு கணமும் உன்னையே எண்ணிக்கொண்டிருந்தேன் என்றாள் ஸ்ருதகீர்த்தி. நீ இறந்தால் நான் விடுதலை பெறுவேன் என எண்ணினேன். அதற்கென தெய்வங்களை வேண்டினேன். சிசுபாலன் புன்னகைத்து, இவை அனைத்தையும் முன்னரும் பலமுறை சொல்லிவிட்டீர்கள் அன்னையே என்றான். உங்கள் ஆழத்தில் உறையும் இருளென்றின் சான்று நான். அவள் விழி தூக்கி நோக்கி ஆம் என்றாள். பின்னர் நீ ஒருங்கிணைந்தது உன் மாமன் மகளின் மடியமர்ந்த போதுதான் என்றாள். சிசுபாலன் கதைகளை கேட்டுள்ளேன் என்றான். முதல் முறையாக இளைய யாதவனும் மூத்தவனும் சேதி நாட்டுக்கு வந்தது உன் ஓராண்டு நிறைவு நாளன்று. நாம் மகதத்தின் நட்பு நாடான போதே எனக்கும் என் குலத்திற்குமான உறவு முறிந்தது. யாதவர் அஸ்தினபுரிக்கு அணுக்கமாக ஆன பின்னர் அவர்கள் சேதிக்கு எதிரிகள் என்றே ஆனார்கள். ஆனால் எந்த பகைக்கும் நடுவே குறுகிய நட்பு காலங்கள் உண்டு. அத்தகைய காலத்தில் உன் முதல் ஆண்டு மங்கலம் வந்தது. விழவு முழுக்கு நீ தொட்டிலில்தான் கிடந்தாய். உன் உடலசைவை கொண்டு உன்னை தேள் என்றே சொன்னார்கள் அனைவரும். விருச்சிகன் என்று உன் தந்தையே உன்னை அழைத்தார். சிசுபாலன் என்று அழைத்தவள் நான் மட்டுமே. விழவில் உன்மேல் அரிமலரிட்டு வாழ்த்தியவர் அனைவருக்குள்ளும் எழுந்த இளிவரல் நகைப்பை நான் என் உள்ளத்தால் கேட்டுக்கொண்டிருந்தேன். எவரும் உன்னை குனிந்து தூக்கவில்லை. இளைய யாதவன் உன்னை கையில் எடுத்து தன் மடியில் வைத்தான். மைய முடிச்சு சரியாக கட்டப்படாத கூடை போல் இருக்கிறான் என்றான். அவையோர் நகைத்தனர். அவன் உன் கழுத்துக்கு பின் ஏதோ எலும்பு முடிச்சை தன் சுட்டு விரலால் ஓங்கி சுண்டினான். உன் உடல் துள்ளி அதிர்ந்து வலிப்பு கொண்டது. உன் கைகளையும் கால்களையும் அவ்வலிப்பின் போதே பிடித்து அழுத்தி சேர்த்து வைத்தான். என்ன செய்கிறாய் இளையோனே என உன் தந்தை பதறினார். முடிச்சிடுகிறேன் என்று சிரித்தான். நான் அவனையே நோக்கி கொண்டிருந்தேன். உன்னை மீண்டும் அவன் தொட்டிலில் படுக்க வைத்த போதே தெரிந்துவிட்டது உன் நரம்புகள் சீராகிவிட்டன என்று. 7 மாதங்களில் நீ எழுந்து நடந்தாய். பதறும் நரம்புகள் கொண்டவன் என்று சிரித்தபடியே சொல்லி உன்னை படுக்க வைத்தான். தன் உடலை சுண்டி தெரித்து செல்லும் புழு போன்றவன். அவ்விசையாலேயே வீரனாவான் என்று அவன் சொன்னபோது நான் சிரித்தபடி, யாதவனே, இவன் யாதவர்களின் எதிரி நாட்டரசனாக போகிறவன். நாளை அவன் உனக்கு எதிர் வந்து நின்றால் என்ன செய்வாய் என்றேன். இந்த முடிச்சு நான் போட்டதென்பதனால் இவனை பொறுத்தருள்வேன் அத்தை என்றான். எத்தனை முறை பொறுப்பாய் என்றேன். 100 முறை பொறுப்பேன், போதுமா என்றான். மூத்த யாதவன் உறக்க நகைத்து, பாவம், 100 பிழை செய்ய இவன் மொத்த வாழ்க்கையையும் செலவிட வேண்டுமே என்றான். அவையே சிரித்து குலுங்கியது அன்று. சிசுபாலன் அவளை நோக்கியபடி அமைதியாக அமர்ந்திருந்தான். நீ வளர்ந்தபோது உன்னிடம் ஒரு முறை சொன்னேன், நீ இளைய யாதவனால் அமைக்கப்பட்ட உடல் கொண்டவன் என்று. ஆம் என்றான். பிறகு ஒருபோதும் நான் அவளை பற்றி உன்னிடம் பேசவில்லை என்றாள் ஸ்ருதகீர்த்தி. சிசுபாலன் தலையசைத்தான். இருவரும் சொல் முடிந்த வெறுமையில் சற்று நேரம் அமர்ந்திருந்தனர். வெளியே பறவைகளின் ஓசை கேட்டது. மிக அப்பால் என்ன சபரியின் உருமல் ஒலித்தது. சிசுபாலன், அன்னையே, அவ்வாறென்றால் ஏன் இளைய யாதவன் மேல் தீரா வஞ்சத்தை என்னுள் வளர்த்தீர்கள் என்றான். அவள் அவனை புரியாதவள் போல நோக்க உதடுகள் மட்டும் மெல்ல பிரிந்தன. நீங்கள் ஊட்டிய நஞ்சு அது. என்னுள் இக்கணம் வரை அதுவே நொதிக்கிறது. சொல்க, அவ்வஞ்சத்தின் ஊற்றுக்கண் எது? அவள் பெரும் மூச்சு விட்டு அறியேன் என்றாள். பின்பு, ஒருவேளை இம்மண்ணில் வைத்து அதை புரிந்து கொள்ளவே முடியாது போலும் என்றாள். நான் நாளை முதற்புலரியில் இந்திரபிரஸ்தத்திற்கு கிளம்புகிறேன் என்றான் சிசுபாலன். தந்தையின் விழைவை சொன்னீர்கள். உங்கள் ஆணையை சொல்லுங்கள். நான் செல்லலாமா?
அவள் அவனை நடுங்கும் தலையுடன் நீர்மை மின்னிய விழிகளுடன் நோக்கி கொண்டிருந்தாள். பின்பு துரும்பு விழுந்த நீர்ப்பாவை என அசைவு கொண்டு செல்க என்றாள். அவன் மறுமொழி ஏதும் சொல்லாமல் எழுந்து அவள் கால்களை தொட்டு சென்னி சூடி வாழ்த்துங்கள் அன்னையே என்றான். நிறைவுறுக என்று அவள் அவன் தலை தொட்டு வாழ்த்தினாள். அவன் திரும்பி அறை கதவை திறந்து வெளியே சென்றான். கதவு மூடப்படவில்லை. இடைநாழியில் ஏற்றப்பட்டிருந்த சுடர்களின் ஒளியில் அதன் நீள் பிளவு செஞ்சதையால் ஆன தூண் போல தெரிந்தது. அவள் அதையே இமை கொட்டாமல் நோக்கி கொண்டிருந்தாள். நெஞ்சம் முற்றிலும் அமைதியாக இருந்தது. முதிய சேடியின் முகம் அதில் எழுந்தபோது என்ன செய்தி என்று அவள் உணர்ந்து கொண்டாள். தருமன் நடத்தும் ராஜசூயத்திற்கு செல்கிறேன் என்று சிசுபாலன் சொன்னதும் அவனது அன்னை அவனை நிறைவுறுக என்று வாழ்த்துகிறாள். சென்று வருக என்று கூறவில்லை. அப்படியானால் அவன் தனது 100வது தவறை நோக்கி சென்று கொண்டிருக்கிறான் என்றும் அதன் பின் அவன் மீண்டு வரமாட்டான் என்பதையும் அவள் தெரிந்து கொண்டு விட்டாளா?